Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல QKC AK3 அதுக்கப்புறம் ஆடியோ கூலர் BR இந்த ரெண்டு IEMஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ 500 rupees அரௌண்ட் இந்த ரெண்டு IEMs வந்து இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 3 IEMs 500 ரூபாய் ரேஞ்சில். ஸோ இப்போ இந்த ரெண்டு IEM பார்க்கலாம். இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக ரெண்டுமே 500 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ஆடியோ குவாலிட்டி ரெண்டுத்துலையுமே இருக்குது. பட் ஆனால் சவுண்டிங் டிஃபர் ஆகும்ல. ஸோ IEMs எல்லா IEMஸுமே ஒரே மாதிரி சவுண்டிங்காக இருக்காது, வேறு சவுண்டிங் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு IEMஸ்க்குலாம் என்ன சவுண்டிங் டிஃபரன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சவுண்டிங் எதில் இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை பை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் நியூவாக வரீங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்கு ஆடியோ ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் ரிவ்யூஸ் வந்து வரும். அண்ட் மற்ற ஏதாவது கேஜெட்ஸ் கிடச்சிதுன்னா அதையும் நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டாக என்னோட ரிவ்யூஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே இப்போ QKC AK3ல பார்க்கும்போது உங்களுக்கு QKC AK3க்கான IEM ஒரு கவரில் இருக்கும். அதுக்கப்புறம் 2 pair ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இயர் ஹூக்கு ஒரு பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் சிமிலராக ஆடியோ கூலர் BR இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கேஸ்லாம் வராது, QKCயில் வர மாதிரி ஒரு கேஸ்லாம் வராது. ஸோ இதில் வந்து ஒரு கவரில் வந்து உங்களுக்கு ஆடியோ கூலர் BRக்கான IEMs வந்து இருக்கும். கேபிள் IEM எல்லாமே செட்டாக அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இயர் டிப்ஸ் அண்ட் யூசர் மேனுவல்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இப்போ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் ரெண்டு IEMஸ்மே வந்து ஆடியோ கூலர் BR அண்ட் QKC AK3 ரெண்டுத்தோட IEM ஷெல்மே வந்து ஒரு ரெசின் மெட்டீரியல் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. AK3ல மட்டும் உங்களுக்கு ஒரு பேட்ச் மாதிரி வந்து ஃப்ரண்ட்ல அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் மெட்டல். அண்ட் அதே மாதிரி சவுண்ட் நாசல் வந்து இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அலுமினியம் அலாயில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆடியோ கூலர் BR ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசின் மெட்டீரியல், நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களால் உள்ள டிரைவர்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். ரெண்டுத்தோட IEM ஷெல்மே நல்லா ரொம்ப லைட் வெயிட்ல தான் வந்து இருக்கு, ஸ்மால் சைஸ்ல இருக்கு. ஸோ அதனால வியரிங்க்கு ரெண்டுத்துமே வந்து பெருசாக வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது. நீங்கள் லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போதும் வியரிங் கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருக்கும். அண்ட் அடுத்து கேபிள் வைஸ் பார்க்கும்போது ஸோ இந்த கேபிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இது கூட அட்டாச்சு தான் ரெண்டுமே. ஸோ ரெண்டுத்துலையோட கேபிள்ஸுமே வந்து IEMஸ்லேருந்து டிட்டாச் பண்ண முடியாது. இது கூடவே இது ஆல்ரெடி ஃபிட் ஆகியே வந்துருக்கும். அண்ட் இந்த கேபிள்ஸ் ரெண்டுமே ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிளில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, QKC AK3 ரெண்டுமே. அண்ட் இந்த ரெண்டு கேபிளுமே உங்களுக்கு வந்து 3.5 வரும். அண்ட் இந்த கேபிளில் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துலையுமே. ஸோ அதனால் பேசிக்காக ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், அந்த மாதிரி கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுத்துலையுமே பண்ணிக்கலாம். அண்ட் கால் அட்டன் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் இன்பில்ட் மைக்ரோஃபோனும் இருக்குது. நான் இப்போ ஆடியோ கூலர் BR அந்த ஒரு IEMலேருந்து கால் பேசிட்டு இருக்கேன் உனக்கு. ஓகே. இப்போ நான் பேசுகிறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குது. அண்ட் பேக்ரவுண்டில் வந்து இப்போ நான் இன்டோரில் தான் இருக்கேன். பேக்ரவுண்டில் ஃபேன் நாய்ஸ் இருக்குது. ஸோ ஃபேன் நாய்ஸ் பெருசாக உங்களுக்கு கேட்குதா, எப்படி இருக்குது, என் வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது மெயினாக? வாய்ஸ் வந்து நல்லா வால்யூம் லெவல் அதிகமாக இருக்கு. ஓகே. நல்லா லவுடராக கேட்குது. பேக்ரவுண்டில் ஃபேனோட சவுண்டு அந்த மெக்கானிக்கல் நாய்ஸ் லைட்டாக கேட்குது. சரி, அவ்வளோதான். ஆனால் பேசுகிற சவுண்டு வந்து வால்யூம் நல்லா இருக்கு, கிளாரிட்டியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆமாம், கிளாரிட்டியாக நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் மினிமலாக தானே இருக்குது, இல்லை ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கா? டிஸ்டர்பிங்காக இல்லை, மினிமலாக தான் இருக்கு. இப்போ நான் QKC AK3 அந்த IEMலேருந்து கால் பேசிட்டு இருக்கேன். இதில் இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் எப்படி இருக்கு, அதே ஒரு இன்டோர் சேம் ஃபேன் நாய்ஸ் அப்படி அதே ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் தான். இங்கே வந்து இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி கேட்குது. ஸோ முன்னாடி வந்து நம்ம ஆடியோ கூலர் BRல பேசணும், அந்த ஒரு IEMல பேசுகிறதுக்கும் இந்த IEMல பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? இதோட கிளாரிட்டி, பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஓகே, ஆக்சுவலாக அதே மாதிரி தான் இருக்கு, ஆடியோ கூலர் மாதிரியே தான். பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லையா? டிஃப்ரென்ஸே இல்லை. வால்யூம் லெவலும் லவுடராக இருக்கு, நல்லா கிறிஸ்பன் கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஓகே. எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னா வந்து அந்த ஃபேன் சவுண்டு வந்து அந்த மெக்கானிக்கல் நாய்ஸ் வந்து அந்த ஆடியோ கூலரில் லைட்டாக கேட்டுச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஓகே. அது வந்து இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குது, அவ்வளோதான். அதுக்குன்னு ரொம்ப அதிகம் கிடையாது, கொஞ்சம் அது வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்குது, அவ்வளவுதான். அப்போ மோரார்லெஸ் ரெண்டுத்தோட கால் குவாலிட்டியும் சிமிலராக தான் இருக்குன்னு சொல்கிறேன். மோரார்லெஸ் சிமிலர் தான். பெருசாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இது மட்டும்தான். ஓகே ஓகே. வெல் காய்ஸ், அடுத்து இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வால்யூம் லெவல் அண்ட் டிஸ்டார்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே கொஞ்சம் நல்ல வால்யூம் இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஆடியோ கூலர் BRல நல்ல ஹை வால்யூம் இருக்குது உங்களுக்கு QKC AK3 கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து ஒரு மீடியம் ஹை வால்யூம் இருக்குது. ஆனால் ரொம்ப வால்யூம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆடியோ கூலர் BRல நல்ல வால்யூம் இருக்குது. அண்ட் டிஸ்டார்ஷன் வைஸ் ரெண்டுத்துலையுமே நீங்கள் ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்டாலும் பெருசாக டிஸ்டார்ஷன்லாம் வந்து கிடையாது. ஸோ ரொம்ப இறைச்சலாக வருது அந்த மாதிரி இருக்காது. அண்ட் அடுத்து வந்து சவுண்ட் ரிப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் வோக்கல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸுக்கு ரெண்டுமே முக்கியம், மிட் ரேஞ்ச் அண்ட் ட்ரபிள் ரெண்டுமே முக்கியம். ஸோ இந்த QKC AK3ல மிட்
மிட் ரேஞ்ச் நல்லா இருக்குது. அதனால வோக்கல்ஸ் வந்து வந்துட்டு போகிறது, அந்த லிரிக்ஸ் வரது, அதோட உச்சரிப்புகள், அது அந்த வோக்கல்ஸோட அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் QKCல. ஆனால் என்னன்னா ட்ரபிள் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஷார்ப்னஸ் வந்து இருக்குல்ல, இப்போ வோக்கல்ஸ் வந்து சாஃப்டாக வரது மட்டும் கிடையாது, ஒரு ஹை பிச் வர சவுண்டும் அது வந்து சவுண்டாக வந்து நம்மளுக்கு கேட்கணும். கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியில் கொஞ்சம் ஷார்ப்னஸ் இருக்கணும். அந்த ஷார்ப்னஸ் மட்டும் இதில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் எந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஹானர் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது இதில் சுத்தமாக ட்ரபிள் கம்மியாக இருந்தது. அந்த டைமில் ஸோ வோக்கல்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி கூட தோணுச்சு. ஆனால் ரியல்மியில் அப்புறமா நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ட்ரபிள் கொஞ்சம் ஓகே, ஆனாலும் அந்த தேவையான ட்ரபிள் கிடைக்கல. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து இருந்தது. இன்னும் கொஞ்சம் ட்ரபிள் இருந்ததுன்னா இன்னும் அந்த ஒரு கிறிஸ்டல் கிளியரில் ஒரு கிறிஸ்பியான ஒரு வோக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டும் தான் எனக்கு வந்து இந்த QKCல ஒரு மிஸ்ஸிங்காக தோணுச்சு. அது மட்டும் இருந்ததுன்னா இது நான் கண்டிப்பாக இதையே நான் வந்து சொல்லுவேன். அண்ட் அடுத்து ஆடியோ கூலர் BRல என்னன்னா இதில் வந்து வோக்கல்ஸ் வைஸ் ட்ரபிள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் மிட் ரேஞ்சில் வந்து கொஞ்சம் வந்து இது அளவுக்கு மிட் ரேஞ்ச் இதில் இருந்ததுன்னா இதுவும் நல்லா இருந்திருக்கும். இதில் ட்ரபிள் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு வோக்கல்ஸில் அந்த ஹை பிச் ஒரு ஷார்ப்பான ஒரு சவுண்ட்ஸு, உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மிளற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு ஸ்பார்க்கல் டைப் ஆஃப் சவுண்டிங் வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் வந்து ஆடியோ கூலர் BRல வோக்கல்ஸ் நல்லா சவுண்டிங்காக வந்து இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும் சவுண்ட்ஸ். இதில் என்னென்னா வோக்கல்ஸில் அந்த மிட் ரேஞ்ச் மிஸ் ஆகிறதுனால வோக்கல்ஸோட அந்த ஒரு ஒவ்வொரு லிரிக்ஸும் வந்துட்டு போகிறது, அதோட எமோஷன்ஸ், அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு இதெல்லாமே வந்து அந்த ஒரு சாஃப்டாக வர வேண்டிய சவுண்ட் சாஃப்டாக வராது, இந்த மாதிரி விஷயம்லாம் மிஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல்ஸில் பார்க்கும்போது இதில் ட்ரபிள் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ ஒரு சிலது இப்போ கிட்டார் சவுண்டு இல்லை வந்து புல்லாங்குழல் சவுண்ட் இதெல்லாம் வந்து இந்த ட்ரபிள் போர்ஷனில் வருது பார்த்தீங்கன்னா அதெல்லாமே இதில் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த உங்களுக்கு அந்த ஒரு கிட்டார் சவுண்ட் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்கும் இதில். பட் ஆனால் அந்த கிட்டார் சவுண்ட் வந்து இதில் வந்து கேட்கும் போது என்னன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஷார்ப்னஸ் இருந்ததுன்னா அந்த சவுண்ட் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு வந்து தோணும். ஸோ ஏன்னா இதில் அந்த ட்ரபிள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா அந்த கிட்டார் சவுண்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு கிட்டார் அண்ட் வயலின் ரெண்டு சவுண்டுமே ஒரே நேரத்தில் அந்த ஹெட் சென்டரில் வரும். ஸோ அந்த சவுண்ட் ரெண்டுமே வந்து கேட்கும். அப்போ வந்து அந்த வயலின் சவுண்ட்லாம் உங்களுக்கு ட்ரபிள் நல்லா இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருக்கும். அந்த சவுண்டிங் நல்லா ஒரு கொஞ்சம் ஷார்ப்பாக அப்படி. ஸோ அந்த ஷார்ப்னஸ் மிஸ் ஆகிறதுனால அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் லேகாக வந்து தோணுச்சு இந்த QKC AK3ல. பட் அதெல்லாம் இதில் நல்லா இருந்தது. ஆனால் வோக்கல்ஸோட அந்த ஒரு உச்சரிப்புகள், அந்த ஒரு எமோஷன் சாஃப்டாக கேட்கறது, ஸோ அதெல்லாம் இதில் கொஞ்சம் வந்து மிஸ் ஆச்சு. இதில் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சடான இது தான் இருக்குது. அண்ட் அடுத்து பேஸ் வைஸ் பார்க்கும்போது பேஸில் ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் இப்போ நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க, அது ஒரு பேஸ் சென்ட்ரிக் சாங்னா அந்த அமௌண்ட் ஆஃப் அதுக்கு என்ன ஒரு பேஸ் வேணுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நார்மலான அந்த ஒரு பேஸில் தான் இருக்கும். ரொம்ப பூஸ்டடாக இருக்காது பேஸ். ஸோ அது ஒரு விஷயம். ஆனால் அந்த பேஸோட கலர் வந்து மாறும். இப்போ கலர் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து மனுஷங்களே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நல்ல மனுஷன் ஜாலியாகவும் இருப்பான், நல்ல மனுஷன் கோவகாரனாகவும் இருப்பான். ஸோ அதை மாதிரி சொல்ல வரேன். ஸோ இதில் இருக்கிற பேஸில் இருக்கிற அந்த டோனாலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது அதோட சவுண்டோட ஒரு டெக்ஸ்சரோ இல்லை கலரோ சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த பேஸில் அந்த சவுண்டு இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ் வந்து இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு என்ஜாயபிள் பேஸாக இருக்கும். கண்டிப்பாக பேஸில் வந்து ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கணும், லைட்டான ஸ்மூத்னஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு என்ஜாயபிளாக வந்து இருக்கும். ஸோ அது வந்து இதில் இருக்கிறனால எனக்கு இந்த பேஸ் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்து இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி ட்ரபிள் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்கனால இந்த பேஸில் வந்து அந்த பேஸ்லேயே வந்து அந்த பேஸோட சவுண்ட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் இதில் ஸ்மூத்னஸ் வந்து கிடையாது இந்த பேஸில். ஸோ ரெண்டுத்துலையுமே பேஸோட எஃபெக்ட் வைஸ் அந்த சவுண்டு டீட்டெயிலிங் வைஸ் இருக்குது. ஆனால் ரெண்டுத்தோட கலர்ஸ் வேறு. இதில் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருக்கனால இது கொஞ்சம் என்ஜாயபிளாக இருக்கும். இதில் வந்து அந்த ஸ்மூத்னஸ் இல்லாதனால கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கிறனால ஸோ இது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து இருக்கும். ஸோ மொத்தத்தில் ரெண்டுமே வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டுன்னு சொல்லலாம். இந்த ஆடியோ கூலர் BR பேலன்ஸ்டு ப்ளஸ் ஒரு பிரைட் ஒரு சவுண்டிங்னு இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டு ப்ளஸ் அந்த பிரைட்னஸ் கிடையாது. அதனால ஒரு ஸ்மூத் ஒரு டைப் ஆஃப் சவுண்டிங் இருக்கும். இது வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு லிசனிங், ஒரு கேஷுவலாக ஸோ ஒரு மெலோடி சாங் அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங் கேட்கறதுக்கு ஆடியோ கூலர் BR வந்து சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் மற்றபடி சவுண்ட் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே நல்லா இருக்குங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சவுண்ட் ஸ்டேஜ் ரொம்பவே கொஞ்சம் ஒரு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹெட் சென்டரில் வர மாதிரி இருக்குது. மற்ற வோக்கல்ஸுக்கும் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வோக்கல்ஸ் பாடிக்கிட்டு இருக்கும் போதும் இன்ஸ்ட்ருமெண்டலில் வர என்னென்ன சவுண்ட்ஸ் வருதோ அது எல்லாமே நம்மளால் நல்லாவே உணர முடியுது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வோக்கல்ஸுக்கும் இன்ஸ்ட்ருமெண்டலுக்குமான அந்த செப்பரேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ரெண்டுத்தோட சவுண்டிங்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஆனால் ரெண்டுத்துலையுமே வேறு டைப் ஆஃப் சவுண்டிங் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இப்போ இந்த ஆடியோ கூலர் BR அண்ட் QKC AK3 IMஸ்க்கான ஒரு 2 கம்பேரிசன் ரிவ்யூ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.